குட் மார்னிங். இப்போ இந்த வீடியோவில் நம்ம +2 கெமிஸ்ட்ரியில் வேறுபாடுகள் வகையிலான வினாக்கள் டிஃப்ரென்சஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸில் ஃபஸ்ட் கொஷினாக பாடம் 6ல் வரக்கூடிய டெட்ராய்டல் வாய்ட்ஸ், ஆக்டாய்டல் வாய்ட்ஸ், நான்முகி வெற்றிடங்கள், எண்முகி வெற்றிடம்னா என்ன அப்படின்ற வினாவை பார்க்கலாம். இதில் நான்முகினா 4 கோலங்கள் தான், அதாவது 4 பந்துகளை நம்ம வச்சு அந்த நான்முகி வெற்றிடமான அந்த துளையை எப்படி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். அதை நம்ம கற்பனை பண்ணிக்கணும். கீழே 3 பந்துகளை ஒரு நெருங்கி அமைச்சிங்க. அதுக்கு மேலே ஒரு பந்தை வைக்கிறோம். அப்போது கீழடுக்கில் 3 கோலங்களும் மேலடுக்கில் ஒரு கோலமும் வச்சுருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுறோம். அப்போது இந்த 4 பந்துகளுக்கு இடையில், 4 கோலங்களுக்கு இடையில் அந்த உருவாகக்கூடிய அந்த வெற்றிடம் தான் நான்முகி வெற்றிடம். அப்போ 4 கோலங்களுக்கு மையத்தில் சரியா உருவாகக்கூடிய வெற்றிடம் தான் நான்முகி துளை, நான்முகி வெற்றிடம். இதில் 4 கோலங்கள் உருவாகுது. கீழடுக்கில் 3 இருக்குது, மேலடுக்கில் 1 இருக்குது. ஸோ இது போல் அந்த நெருங்கி அமைக்கக்கூடிய அந்த படிக அமைப்பில் எத்தனை எண்ணிக்கையில், அதாவது n எண்ணிக்கையிலான கோலங்கள் இருந்தால் எத்தனை நான்முகி வெற்றிடங்கள் உருவாகியிருக்கும் அப்படின்னா 2n எண்ணிக்கையில் வெற்றிடங்கள் உருவாகிருக்கும். இப்போ நான் ஒரு பக்கம் மொத்தமாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை வச்சுக்கிட்டு ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க அப்படின்னா டோட்டலாக 4 ஸ்பியர் இருக்குது. அந்த கடைசி பாயிண்டில் இருக்குது. அந்த 4 ஸ்பியரில் 3 ஸ்பியர்ஸ் இன் த லோயர் லேயர் அண்ட் 1 அப்பர் லேயர், 1 in the upper layer அப்படின்னு சொல்கிறோம். How many tetrahedral whites formed அப்படின்னா 2n numbers அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும். when the spheres of second layer is above the voids of the first layer, அதுதான் நம்ம இமேஜின் பண்ணோம். கீழே 3 ஸ்பியர்ஸ் இருக்குது, மேலே ஒரு ஸ்பியர் இருக்குது. இந்த 4ம் ஒன்றா இணையும் போது உருவாகுது. ஓகே, இப்போது ஆக்டாய்டல் வாய்ட்ஸ்க்கு வாங்க. ஆக்டாய்டல் வாய்ட்ஸில் அது ஆக்டானா 8 அப்படி இமேஜின் பண்ணக்கூடாது. ஸோ எண்முகி அப்படின்னா அந்த 8 முகப்புகள் இடையில் அப்படின்றது தான் நம்ம எண்முகி வடிவம். எண்முகி வடிவம்னா 8 சரிவுகள், 8 முகப்புகள் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே 6 கோலங்கள் உள்ளன. 6 ஸ்பியர்ஸ் லாஸ்ட் பாயிண்டில் இருக்கும். டோட்டல் 6 ஸ்பியர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் 6. எத்தனை வெற்றிடங்கள் உருவாகும் அப்படின்னா n எண்ணிக்கையிலான கோலங்கள் இருந்தால் n எண்ணிக்கையிலான எண்முகி வெற்றிடங்கள் உருவாகும். அதுதான். அதில் மேலடுக்கில் 3ம் கீழடுக்கில் 3ம் இருக்கும். ஸோ 3 அப்பர் லேயர்லேயும் 3 பாட்டம் லேயர்லேயும் இருக்கும். அப்போ அந்த 6 கோலங்கள் மேலே 3 கீழே 3 இணைந்து உருவாகும் போது அந்த இடையில் உருவாகும் வெற்றிடம் தான் எண்முகி வெற்றிடம். ஸோ அடுத்த ஃபஸ்ட் கொஷின் அப்போ புரிஞ்சிருக்கும். இப்போது கீழே வந்துடலாமா பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் 6 ஸ்பியர்ஸ், 3 ஸ்பியர்ஸ் இன் த லோயர் லேயர் அண்ட் 3 இன் த அப்பர் லேயர். நம்பர் ஆஃப் ஆக்டாய்டல் வாய்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஆக்டாய்டல் வாய்ட்ஸ் n நம்பர் இருக்கும். அதில் அந்த ஸ்பியர்ஸ் ஆஃப் செகண்ட் லேயர், தட்ஸ் அப்பர் லேயர், இஸ் partially covered with the voids of the first layer, that is called octahedral voids. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷாட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ராங்கல் டிஃபெக்ட். ஷாட்கி டிஃபெக்ட் எப்போ உருவாகும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் அயன் ஒரு நெகட்டிவ் அயன், இல்லை 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ், 3 பாசிட்டிவ் 3 நெகட்டிவ். ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் missing from the crystal lattice.
ஸோ இப்போ இதுக்கு நான் படம் வரைகிறேன் பாருங்கள். Na ப்ளஸ்ஸு Cl மைனஸ்ஸு Na ப்ளஸ்ஸு Cl மைனஸ்ஸு Na ப்ளஸ் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ போதும்னு நினைக்கிறேன், அவ்வளோ வேண்டாம். Cl மைனஸ்ஸு Na ப்ளஸ்ஸு Cl மைனஸ்ஸு Na ப்ளஸ்ஸு Na. ஓகே, நெக்ஸ்ட் யார்? Na ப்ளஸ்ஸு Cl மைனஸ்ஸு Na ப்ளஸ்ஸு Cl மைனஸ்ஸு Cl மைனஸ்ஸு Na ப்ளஸ்ஸு Cl மைனஸ்ஸு Na ப்ளஸ். ஒரு பாசிட்டிவ் அயனை சுற்றி நெகட்டிவ் அயன் தான் வரணும். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துக்கோமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த Na ப்ளஸ்ஸு மிஸ்ஸிங்கு, இன்னொரு இடத்துல Cl மைனஸ்ஸு மிஸ்ஸிங்கு. அப்போது ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனியான் மிஸ்ஸிங் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ். சம எண்ணிக்கையில் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகள் நிரப்பப்படாமல் உள்ளதால், காலியாக உள்ளதால் ஏற்படும் குறைபாடு தான் ஷாட்கி குறைபாடு. இப்போது இதனால் என்ன அப்படின்னா, அடர்த்தி குறையும், டென்சிட்டி குறையும். அந்த ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இல்லை ரெண்டு பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் இல்லைன்னா அதனுடைய நிறை குறையத்தினால அடர்த்தி குறையும். நிறை குறையத்தினால அடர்த்தி குறையும், டென்சிட்டி டிக்ரீசஸ். எப்போ சார் இந்த குறைபாடு ஏற்படும்னா, அந்த நேர்மின் மற்றும் எதிர்மின்னுடைய உருவளவு வேறுபாடு இல்லாமல் ஏறத்தாழ சம உருவளவு இருக்கும்போது ஏற்படும். அப்போது அந்த do not differ in sizes. Size of an anion is a similar, almost same size அப்படின்னா ஏற்படும். உதாரணம் நம்ம இப்போ படம் வரைஞ்சிருக்கிறதே சோடியம் குளோரைடு தான். அப்போ ஒரு பக்கம் நம்ம ஷாட்கி குறைபாடை முடிச்சிட்டோமா பாருங்கள். ஓகே, இப்போ ஷாட்கி குறைபாடு சம எண்ணிக்கையில் நேர்மின் எதிர்மின் அயனிகள் இல்லாமல் வெற்றிடம் காணப்படுது. அந்த உருவளவு நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனியுடைய உருவளவு ஏறக்குறைய சமம், அதாவது ஒத்த உருவளவுடைய அயனிகள். இந்த அயனிகள் நிரப்பப்படாமல் இருப்பதனால, காலியாக இருப்பதனால அடர்த்தி குறையும். எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு. ஸோ படத்தை இப்படி வரைஞ்சி ஒரு இடத்துல நேர்மின் அயனி இல்லைன்னு எழுதுங்க, ஒரு இடத்துல எதிர்மின் அயனி இல்லைன்னு எழுதுங்க. ஓகே, இப்போ அடுத்து ஃப்ராங்கல் குறைபாட்டுக்கு போகலாம். ஃப்ராங்கல் குறைபாட்டுக்கு ஸோ Ag ப்ளஸ்ஸு Br மைனஸ்ஸு Ag ப்ளஸ்ஸு Br மைனஸ்ஸு. ஸோ இப்படி நம்ம அந்த படத்தை இப்படி வரைஞ்சிக்கிட்டு வருவோம். அடுத்து Br மைனஸ்ஸு Ag ப்ளஸ்ஸு Br மைனஸ்ஸு Ag ப்ளஸ்ஸு Br மைனஸ்ஸு. நான் ஒரே தூள் எழுதியிருக்கேன், சாரி. நேர்மின் அயனிக்கு அடுத்து எதிர்மின் அயனி, எதிர்மின் அயனிக்கு அடுத்து நேர்மின் அயனி. ஸோ Ag ப்ளஸ்ஸு Br மைனஸ்ஸு Ag ப்ளஸ்ஸு Br மைனஸ்ஸு. திரும்ப இதுக்கடுத்து ஓகே Br மைனஸ்ஸு Ag ப்ளஸ்ஸு Br மைனஸ்ஸு Ag ப்ளஸ். இப்படி அமைஞ்சிருக்கு. ஸோ நேர்மின் அயனி எதிர்மின் அயனி, நேர்மின் அயனி எதிர்மின் அயனி மாறி மாறி வரையணும். நேர்மின் அயனி எதிர்மின் அயனி, நேர்மின் அயனி எதிர்மின் அயனின்னு வரைஞ்சிட்டு வரணும். இப்போது இதில் ஒரு இடத்துல இந்த நேர்மின் அயனி இங்கே இல்லை, அதாவது சிறிய உருவளவுள்ள நேர்மின் அயனி. இது மாறா எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல போய் Ag ப்ளஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்றது சொல்ல போகிறோம். அப்போது படிக அணிக்கோவை தளத்தில் இடம்பெற வேண்டிய அயனி அந்த Ag ப்ளஸ் அவ்விடத்தில் அமையாமல்
மற்றொரு இடைச்செருகல் நிலையில் அமைந்துள்ளது. ஒரு இடத்துல ஏஜி ப்ளஸ் நிரப்பில் அது போயிட்டு வேறொரு இடைச்செருகல் நிலையில் அமைஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க. அப்போ இங்கே வந்து காலியாக இருக்கிற ஒரு இடம் இன்னொரு இடைநிலையில் அந்த இடைச்செருகல் நிலையில் அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான். ஏஜி ப்ளஸ் ஒரு இடத்துல இல்லை, அது இன்னொரு இடைச்செருகல் நிலையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றது பார்த்துங்க. அப்போது இங்கிலீஷ் மீடியம்னா ஸோ ஒன் ஆஃப் தி அயான் ஆக்குபைஸ் இன் இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் என்னென்னா நேர்மின் எதிர்மின் அயனி உருவளவில் வேறுபாடு உடையது. ஸோ ஆனியான் கேட்டியான் அண்ட் ஆனியான் டிஃபர் இன் சைஸ். பட் இங்கே வந்து அயனிகள் வந்து எண்ணிக்கை குறையலை, எதுவும் மிஸ் ஆகலை, ஒன்று டிஸ்லோகேட் தான் இருக்குது. அதனால் அடர்த்தியில் எந்தவித பாதிப்பும் இல்லை, அடர்த்தியை பாதிக்காது. டு நாட் அதாவது டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து நில். ஸோ நோ சேஞ்ச் ஆஃப் டென்சிட்டி அப்படின்றத சொல்லிடலாம். சரி, டென்சிட்டி ஆஃப் தி கிறிஸ்டல் வந்து ரிமைன் சேம். படம் வரைஞ்சிடலாம். எடுத்துக்காட்டு ஏஜிபிஆர் அப்படின்னு எழுதிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரேட் ஆஃப் அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ ரேட்டுனா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ரியாக்ஷன் ஏ கிவ்ஸ் பி அப்படின்னு சொன்னால், ஸோ இதுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதணும்னா ஸோ ரேட் ப்ரொபோர்ஷ்னல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் எழுதுவோம். இதை நம்ம ரேட் இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷ்னலை ரிமூவ் பண்ணால் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியும் இப்படி எழுதுவோம். இதுதான் நமக்கு சொல்லுவாங்க ரேட் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு. அப்போது ரேட் இது வந்து இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த கே வந்து ரேட் கான்ஸ்டன்ட். அப்போது வினை வேக மாறிலி வேறுபடுத்து அப்படின்னா, ஸோ இப்போது சொல்லிடலாம். ரேட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ மெஷர்ட் decrease in the concentration of reactant or increase in the concentration of product. அதாவது ஒரு வினையின் தொடக்கத்தில் எவ்வளோ வினைப்படும் மூலக்கூறுகள் இருக்குது, அது வினை தொடங்கிட்டால் அந்த வினைப்படும் மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும், விளைபொருளுடைய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வரும். இப்போது வினை வேகத்தை எப்படி அளக்கிறோம் அப்படின்னா, வினைப்படும் மூலக்கூறுகளுடைய செறிவு குறைவு அல்லது வினை விளைபொருளுடைய செறிவு அதிகரிப்பு மூலம் அளக்கிறோம். வினை வேகன்றது எதை காட்டுகிறது அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட், அதாவது இங்கே தேர்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கு. இட் ரெப்ரசன்ட் ஹவு ஃபாஸ்ட் ரியாக்டன்ஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் சொல்லலாம். எவ்வளோ வேகத்தில் வினைப்படும் மூலக்கூறுகள் வினை விளைபொருளாக மாறுகின்றன. அதாவது வினை படுபொருள் வினை விளைபொருளாக மாறக்கூடிய வேகம் தான் வினை வேகம். சரியா? அது ஹவு ஃபாஸ்ட்னா அந்த ஸ்பீட் இன் விச் ரியாக்டன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். ஸோ யூஸ்வலாக வினையின் தொடக்கத்தில் அதிக வினைப்படும் மூலக்கூறுகள் இருக்கிறதுனால வினை வேகம் அதிகமாக இருக்கும், நேராக குறையும். அப்போ இப்போ சொன்னதை வச்சு என்ன சொல்லணும், வினை வேகம் வினைப்படு பொருளுடைய செறிவை பொறுத்தது. ஆரம்பத்தில் செறிவு அதிகமாக இருக்கும், வினை வேகமாக இருக்கும். நேராக வினைப்படு பொருளுடைய செறிவு குறைவாக இருக்கும், அதனால் வினை வேகம் குறையும். அப்போது ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இது செகண்ட் பாயிண்டில் இருக்குது. சரியா? ஸோ ஒரு பக்கம் 3 பாயிண்ட்டு முடிச்சிட்டோமா பாரு. ரேட் எப்படி மெஷர் பண்ணுறோம், வினைப்பட பொருளுடைய செறிவு குறைவு அல்லது வினை விளை பொருளுடைய செறிவு அதிகரிப்பதை வைத்து கொண்டு அளக்கலாம். அதுக்கடுத்து இந்த வினை வேகம் என்பது எவ்வளோ வேகத்தில் வினைப்பட பொருள் வினை விளை பொருளாக மாறுகிறது என்பதை குறிக்கிறது. இந்த வினை வேகம் வந்து தொடக்க செறிவை சார்ந்தது. சரி, வலதுபுறம் போயிடலாம். ரேட் கான்ஸ்டன்ட். அப்போது ரேட் கான்ஸ்டன்ட் கே, அது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அது வந்து ஒரு விகித மாறிலி. சரி, அந்த விகித மாறிலி எப்படி அளக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் எழுதுகிறேன் பாரு. கே இஸ் ஈக்குவல் டு ரேட் பை
கான்சன்ட்ரேஷன். ஸோ நம்ம யூனிட் ஆஃப் கே அப்படின்னா இப்படி தான் சொல்லணும், ரேட் பை கான்சன்ட்ரேஷன். ரேட் வந்து மோல் லிட்டர் இன்வெர்ஸ், கான்சன்ட்ரேஷனு மோல், அதாவது ரேட் வந்து மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸு, கான்சன்ட்ரேஷனுக்கு மோல் லிட்டர் இன்வெர்ஸு. இதை வச்சுக்கிட்டு நம்ம அது 0 ஆர்டரா ஃபஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டருக்காண்டு அதை நம்ம யூனிட்டை கொண்டு வரலாம். சரி, இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த வினைப்படு பொருளுடைய செறிவு இதை வந்து 1 மோல் லிட்டர் இன்வெர்ஸ், அதாவது 1 m அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரேட்டும் ரேட் கான்ஸ்டண்ட்டும் சமம், ரேட் கான்ஸ்டண்ட்டும் சமம். அதுதான் ஒரு பாயிண்டில் சொல்லுவாங்க. அப்போது ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் when all the reactants concentration taken as யூனிட்டினா 1 m அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அல்லது 1 மோல் லிட்டர் இன்வெர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு லிட்டரில் ஒரு மோல் சப்ஸ்டன்ஸை டிசால்வ் பண்ணிங்கன்னா தட் இஸ் 1 m சொல்யூஷன் சொல்லுவோம். அப்படி இருந்தால் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். சரி, அடுத்தது பார்த்தோம்னா இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இது ஒரு கான்ஸ்டன்ட், அப்போது இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட். இப்போது தமிழில் சொல்லலைன்னா அது ஒரு விகித மாறிலி. அந்த வினை வேக மாறிலி வந்து வினை வேகத்துக்கு சமமாக இருக்கும். எப்போ அப்படின்னா வினைப்படு பொருட்களின் செறிவு 1 மோல் லிட்டர் இன்வெர்ஸாக உள்ள போது வினை வேக மாறிலிக்கு சமமாக இருக்கும். அடுத்தது இந்த வினைவேக மாறிலி வந்து வினைப்படு பொருளுடைய தொடக்க செறிவை பொறுத்து அமையாது. ஸோ இப்போ படிச்சுங்களா பாருங்கள். அப்படி நம்ம சொன்ன பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு எப்படி மெஷர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பாயிண்டில், அதுக்கடுத்து எதை பொறுத்து இருக்குது, அதுக்கடுத்து அது எதை காட்டுது. ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். டிஃப்ரென்சஸ். என்ன டிஃப்ரென்சஸ்? ஆர்டர், மாலிகுலாரிட்டி. வினை வகை, மூலக்கூறு எண். வினை வகைனா என்ன, மூலக்கூறு என்னன்னு தனியாகவே ஒரு 2 மார்க் கொஷினாக கூட வரலாம். வினை வகைனா இப்போ ஏற்கனவே நான் ஒரு வினையை எழுதியிருந்தேன், அதாவது A gives product, A gives product. ஒரே ஒன்று தான் எழுதியிருக்கேன். அப்படின்னா இதுக்கு எழுதுனீங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர் என்ன எழுதுறேன். இது நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னா நான் பவர் எக்ஸ்ன்னு எழுதுவேன். அப்போது எக்ஸ்ன்றது தான் ஆர்டர். அப்போது இந்த வினைவேக சமன்பாட்டில் உள்ள இதுதான் வினைவேக சமன்பாடு. அது மேலே எழுதுறது வினை. சரியா, நான் பொதுவாக எக்ஸ்ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்கேன். நம்ம எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்பி கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு எழுதி போகலாம். இல்லை அந்த ப்ராடக்ட் சிடின்னு கூட எடுத்துகிட்டு போயிட்டு எழுதலாம். சரி, ஜென்ரல் தான். இப்போ ஆக மொத்தத்தில் நான் ஒரே வினைப்படு பொருளாக எழுதியிருக்கேன். 2 எழுதினா ஏபின்னு எடுத்திருப்போம். ஓகே, ரேட் இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர் எக்ஸ். புரிஞ்சுக்க பாருங்கள். அப்போது ரேட் ஈக்குவேஷன் அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். அதில் பவர்ஸ் இருக்கும். பவர்ஸ்னால் அந்த நம்பர் ஆஃப் அந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ் இன்வால்வ் இன் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அப்போது அதை வச்சு தான் நம்ம அந்த பவர் எழுதுவோம். அந்த சம் ஆஃப் தி பவர்ஸ். ஸோ ஆக்சுவலாக இது சூட்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் ப்ராடக்ட், இதில் எக்ஸ் நம்பர் ஒய் நம்பர் அப்படின்னா அப்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் எக்ஸு. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பி ஒய். அது ஒய் எக்ஸ் ஒய்னே வரணும்னு அவசியம் கூட இல்லை. ஸோ இது என் நம்பர், இது எம் நம்பர்னு வரும். அப்போது ஆர்டர் அப்படின்னு சொன்னால் ஸோ என் ப்ளஸ் எம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ சொல்லலாம் சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் concentration term that is raised in experimentally determined rate.
ஈக்குவேஷன் ஆர் ரேட் லா. இதுதான் நான் எழுதுந்த அந்த பிங்க் கலரில் இருக்கிறது தான் ரேட் லா. அந்த ரேட் லாவில் அந்த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனுடைய பவராக இருக்கக்கூடிய அதனுடைய கூடுதல் சம்மு அப்படின்றது. அப்போது வினைவேக சமன்பாட்டில் உள்ள செறிவு உறுப்புகளுடைய அடுக்குகளின் கூடுதல் வினை வகை எனப்படும். சரி, இப்போது வினை வகை என்றால் என்ன முடிச்சிட்டோம். ஸோ ஒரு வினை வந்து ஒரு படியில் நடக்கலாம் அப்படின்னா அது எளிய வினை, சிம்பிள் ரியாக்ஷன் சொல்லுவோம், ஒன் ஸ்டெப் ரியாக்ஷன். இதுவே ஒரு வினை ஒன்றுக்கு மேற்பட்ட படியில் நடக்குதுன்னா அது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன், சிக்கலான வினைகள்னு சொல்லுவோம். அதில் ஏதோ ஒரு படி வந்து மெதுவாக நிகழக்கூடிய படி, அதுதான் வினை வேகத்தை நிர்ணயிக்கும் படி அப்படின்னு சொல்லுவோம், ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஆக மொத்தத்தில் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட படிகள் நடைபெறக்கூடிய அந்த வினை வழிமுறையில் ஒவ்வொரு படியிலும் ஈடுபடும் வினைப்படும் மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையே மூலக்கூறு எண். வினை வழிமுறையில் ஒவ்வொரு அடிப்படை வினையில் ஈடுபடும் மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை மூலக்கூறு எண் எனப்படும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் இன்வால்வ்ட் இன் அ எலமெண்ட்ரி ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மாலிகுலாரிட்டி. சரி, இப்போது இதனுடைய மேக்னிடியூட், அதனுடைய மதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆர்டர்ன்றது வந்து பூஜ்ஜியமாக இருக்கலாம், இல்லை ஃப்ராக்ஷனலாக இருக்கலாம், இல்லை இன்டிஜராகவும் இருக்கலாம். அதாவது பூஜ்ஜியமாக, பின்னமாக, முழு எண்களாக இருக்கலாம். சரி, ஆனால் மூலக்கூறு எண் என்பது முழு எண்ணாக மட்டும்தான் இருக்கும். அது பூஜ்ஜியமாகவோ பின்னமாகவோ இருக்காது. ஒரு மூலக்கூறு ஈடுபட்டது, 2 மூலக்கூறு ஈடுபட்டது, 3 மூலக்கூறு ஈடுபட்டது அப்படின்ற மாதிரி எண்ணிக்கையை தான் சொல்லுவோம். பூஜ்ஜியம் அப்படின்னு வராது. ஒரு போட்டியில் 0 நபர்கள் பங்கெடுத்தார்கள்னு சொல்ல முடியுமா? இல்லை. இத்தனை பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, அது போல் அது முழு எண்ணாக தான் இருக்கும், பூஜ்ஜியமாக இருக்காது. அதே மாதிரி பின்னமாக அரை அப்படின்னெல்லாம் ஈடுபடாது. சரி, அடுத்தது இந்த வினை எப்படி வழங்குகிறோம், அந்த மதிப்புகள் எப்படி வழங்குகிறோம்? ஒட்டுமொத்த வினைக்கு வழங்கக்கூடியது ஆர்டரு. ஒவ்வொரு அடிப்படை, அதாவது வினை வழிமுறையில் ஒவ்வொரு அடிப்படை படிநிலைக்கும் வழங்கக்கூடியது மூலக்கூறு எண். அப்போது ஸோ ஆர்டர் வந்து அசைன் ஃபார் ஓவரால் ரியாக்ஷன், மாலிகுலாரிட்டி அசைன் ஃபார் எவ்ரி எலமெண்ட்ரி ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன் இன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட. அப்படி கொஞ்ச நேரம் நிறுத்துகிறேன், அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணி முடிச்சிடணும். அடுத்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். அதாவது ஆசிட் பேஸ் கான்செப்ட்டு, லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ் இருக்குது லூயிஸ் கான்செப்டில். அதுக்கடுத்து அரினியஸ் கான்செப்டில் ஆசிட் பேஸ் இருக்குது. லவ்ரி பிரான்ஸ்டன் கான்செப்டில் ஆசிட் பேஸ் இருக்குது. இது வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் கொஞ்சம் அப்படி நம்ம பேசிக்னால கொடுத்துருக்கேன். லூயிஸ் ஆசிட் அது லூயிஸ் பேஸ் நமக்கு முக்கியமான வரக்கூடியது. இங்கே கொடுக்கலனாலும் அதை இங்கேயே முடிச்சிடலான்றதுனால தான் கொடுத்துருக்கோம். லூயிஸ் ஆசிட்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல். அப்போது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல்னால் என்ன செய்யும்? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போது எலக்ட்ரான் அக்செப்டார். அதே மாதிரி லூயிஸ் பேஸ்னால் என்ன? எலக்ட்ரான் ரிச் மாலிகுல். they have one or more lone pair of electron. They have one or more lone pair of electron. They are readily donate electrons. அப்போது எலக்ட்ரான் டோனாஸு. அப்போது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா BH3 போரான் காம்பவுண்ட்ஸ் ஜென்ரலி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு, எலக்ட்ரான் பற்றாக்குறையிடுது போரான் சேர்மங்களெல்லாம். அப்போ எலக்ட்ரானை ஏற்கும், பற்றாக்குறையிட இருக்குன்னா ஏற்கும். அமோனியா நைட்ரஜன் மேலே ஒரு ஜோடி எலக்ட்ரான்கள் இருக்குது. அமீன்ஸ் எல்லாமே பேசிக்கு. அமோனியா ஒரு லெகாண்டாகவும் யூஸ் ஆகுது, நம்ம 5th லெசனில் யூஸ் பண்ணியிருப்போம் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில். அதனால் அமோனியா எடுத்துக்கலாம். ஸோ 2 பாயிண்ட் வந்துச்சு, 2 மார்க்கு. இதை தவிரனா அது ஆனியானா இருக்கலாம், யார் லூயிஸ் பேசஸ்ன்னு சொல்லும் போது.
லூயிஸ் ஆசிட் சொன்னால் கேட்டியான். இப்போது 5th லெசனில் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் பார்த்தோம்னா ஸோ மெட்டல் ஆட்டம் ஆர் மெட்டல் அயான்ஸ் எல்லாமே எலக்ட்ரான் அக்செப்டார் லூயிஸ் ஆசிட்னு சொல்ல போகிறோம். லிகான்ஸ் எல்லாமே எலக்ட்ரான் டோனார்ஸு லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது நம்ம எக்ஸாம்பிளை இன்னும் கூட்டிக்கலாம். கார்போகேட்டியான் கார்போஹேனியான் அப்படின்னு சொன்னால் கார்போகேட்டியான் பாசிட்டிவ் அயான், அதனால் அது லூயிஸ் ஆசிடு. கார்பேனியான் கார்பன் நெகட்டிவ் அயான் வந்து நெகட்டிவ் அயான், அதனால் அது லூயிஸ் பேஸ். ஸோ ஒரு 3 பாயிண்ட்டு நான் அந்த இடத்துல சொல்லிட்டேன். சரி, அடுத்தது பார்த்தோம்னா லவ்ரி பிரான்ஸ்டன் கான்செப்டில் புரோட்டான் டோனார்ன்றது ஆசிடு, புரோட்டான் அக்செப்டார்ன்றது பேஸு, புரோட்டான் கான்செப்டு. அடுத்து லவ்ரி பிரான்ஸ்டன் கான்செப்டில் பார்த்தோம்னா ஒரு தண்ணியில் ஒரு பொருளை சேர்க்குறோம், அப்போது H+ கொடுத்தா அது அமிலம், OH- கொடுத்தா காரம். ஸோ டு கிவ் H+ அயான் இன் வாட்டர், டு கிவ் OH- அயான் இன் வாட்டர். ஸோ அவ்வளோதான் கான்செப்டு. அடுத்து எக்ஸாம்பிளெல்லாம் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு கொஷின் நமக்கு லிமிட்டேஷன் ஆஃப் அரினியஸ் கான்செப்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது அரினியஸ் கொள்கையுடைய வரம்பு என்ன? இது வந்து இப்போது அமோனியா என்பது கீழே பார்த்தோம், அது லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது OH- தருமா? அப்போது OH- கொண்டிருக்காத காரங்களும் உள்ளன, OH- கொண்டிருக்காத காரங்களும் உள்ளன. ஆனால் இந்த அரினியஸ் கொள்கை அது போல் மூலக்கூறுக்கு விளக்கம் சொல்லலை. அப்போது அரினியஸ் கான்செப்ட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் லைக் அமோனியா மாலிகுல் which do not possesses hydroxyl group அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்தது பார்த்தோம்னா இது நீர்க்கரைசலில் மட்டும்தான் விளக்கம் கொடுத்துருக்கு. நீரில் H+ கொடுத்தா அது அமிலம், நீரில் OH- கொடுத்தா காரம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் நீரை தவிர பிற கரைப்பான்களில் இக்கொள்கை விளக்கவில்லை அப்படின்றது ஒரு குறையும் உண்டு. அப்போது இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் இன் non-aqueous solution. So Arrhenius concept, acid base concept does not explain in non-aqueous solution. Non-aqueousனா நீர் அல்லாத கரைப்பான்கள், பிற கரைப்பான்கள், அது அசிட்டோனோ இல்லை டெட்ராஹைட்ரோஃபியூரானோ அது போன்றது. சரி, ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன், கெமிக்கல் அட்சார்ப்ஷன் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினில் வந்திருந்தது. அதாவது வெப்பநிலை மற்றும் அழுத்தம் எவ்வாறு இயற் மற்றும் வேதி புறப்பரப்பு கவர்தலை பாதிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே அதை கொடுக்காம மற்ற பாயிண்ட்களை கொடுத்துருக்கோம். ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஸோ மேக்னெட் எப்படி அட்ராக்ட் பண்ணுதுன்றத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அது போல் தான் நான் இதை மைண்டில் வச்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ 2 மேக்னெட் எவ்வளோ வேகமாக ஒட்டிக்குது. பரப்பு கவர்தல்ன்றது ஒரு திண்மத்தின் பரப்பின் மீது வேறொரு திண்மமோ அல்லது நீர்மமோ வாயுவோ ஒட்டுதல், அப்படி தான் நம்ம மீனிங்கை மைண்டில் வச்சுக்க சொல்லியிருக்கோம். அப்போ பரப்பு கவர்தல் அதுதான். அப்போது ஒரு மேக்னெட் மேலே இன்னொரு மேக்னெட் ஒட்டுதல். ஸோ அப்போ மேக்னெட் அட்ராக்ஷன் வேகமாக இருக்கும். அதுபோல் அப்போது இயற்புறப்பரப்பு கவர்தல் விரைவாக இருக்கும், கண்ணிமைக்கும் நேரத்தில் துரிதமாக இருக்குது. அதுவே வேதி புறப்பரப்பு கவர்தல், வேதி வினை மெதுவாக நிகழக்கூடியது, வெரி ஸ்லோ அப்படின்றத சொல்லிடுறோம். சரியா? அடுத்தது இந்த மேக்னெட் வந்து அந்த ஒட்டுதல் வந்து எப்படி ஒன்றாலும் இருக்குது. சரியா? அதாவது வேகமாக இருக்குது, இந்த இடத்துலன்னு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ஒட்டும், இங்கே ஒட்டாது அப்படின்னலாம் இல்லை. நார்த்து டு நார்த்து ஒட்டுமான்னு கேட்காதீங்க. பட் அந்த கான்செப்ட் இது தான். அப்போது இங்கே நோ ஸ்பெசிஃபிக், பட் வேதி புறப்பரப்பு கவர்தல் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பிணைப்பில்லாத இடத்துல மட்டும்தான் அந்த பரப்பு கவர்தல் நடைபெறும். அதாவது கிளறு மையங்கள் அப்படின்னு சொன்னால் பிணைக்கப்படாத அந்த மேடு பள்ளங்கள் உள்ள வெற்றிடங்கள், சரியா? பிணைக்கப்படாத அந்த பகுதிகள் தான் கிளறு மையங்கள். அந்த இடத்துல பரப்பு கவர்தல் நிகழும் அப்படின்றத கான்செப்ட் படிச்சிருப்போம். அதனால் இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக், தேர்ந்த செயல்முறை. இது தேர்ந்த செயல்முறை அல்ல. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா இது விரைவானது, அது மெதுவான செயல்முறை.
மெதுவாக நிகழும், இது வேகமாக நிகழும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தா இது தேர்ந்த செயல்முறை அல்ல, அது தேர்ந்த செயல்முறை. ஸோ மூணாவது பாயிண்ட் பார்த்தோம்னா அந்த பரப்பு கவர்தல் வந்து வேதிவினை நிகழும்போது, வேதி பரப்பு கவர்தல் நிகழும்போது அது அந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையில் பரப்பு கவர் பொருள், பரப்பு கவரப்படும் பொருள், அட்சார்பெண்ட்டுக்கு அட்சார்பேட்டுக்கு இடையில் வலுவான பிணைப்பு ஏற்படும். அதனால் வேதி பரப்பு கவர்தலில் அதிக அளவு அந்த வெப்பம் வெளிவிடப்படும். பரப்பு கவர்தல் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் இயற்பரப்பு கவர்தல் ஒரு கவர்ச்சியால். ஸோ நான் மேக்னெட்டு சொன்னது உங்களுக்கு புரியத்துக்காக. ஆனால் வேதியியலில் வந்து ரெண்டு அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில் பரப்பு கவர் பொருள், பரப்பு கவரப்பட்ட பொருளுக்கு இடையில் ஒரு வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசை தான் காணப்பட போகுது. அதாவது இங்கே காந்த விசை போல் அங்கே வாண்டர்வால்ஸ் கவர்ச்சி விசை காணப்பட போகுது. அப்போது வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து வீக் ஃபோர்ஸ். அப்போது குறைவான அளவு வெப்பம் தான் வெளிவிடப்படும். whenever bond is formed எனர்ஜி இஸ் ரிலீஸ்டுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். பிணைப்புகள் உருவாகும் போது வெப்பம் வெளிவிடப்படும். அந்த வெளிவிடப்பட வெப்பம் அந்த பிணைப்புடைய வலிமையை பொறுத்தது. அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வெப்பம் வெளியிடுறது கம்மியாக இருக்கும், ரெண்டாவது வந்து அதிகமாக இருக்கும். 40 ஜூல் வரைக்கும் இருக்கும். அது 40லேருந்து 400 ஜூல் வரைக்கும் ஸோ இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா சரி, இதுலேயே நான் அடுத்த பாயிண்ட்டு ஒரு மேக்னெட் மேலே இன்னொரு மேக்னெட் ஒட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த பின்னு சேர்த்தோம்னால இணைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதுபோல் இது பல அடுக்கு நிகழ்வு, மல்டி மாலிகுலர் லேயர் ஆஃப் அட்சார்ப்ஷன், ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன். கெமிக்கல் அட்சார்ப்ஷன் ஏவுக்கும் பிக்கும் இடையில் ஒரு பிணைப்பு மட்டும்தான். அப்போது அது மோனோ லேயர் அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷனில் வந்து ஜஸ்ட் அட்ராக்ஷன் தான், வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதனால் எலக்ட்ரான் பரிமாற்றமெல்லாம் நடைபெறலை. ஸோ நோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். பட் கெமிக்கல் ரியாக்ஷன் சொன்னோம்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான், அப்போ அங்கே எலக்ட்ரான் பரிமாற்றம் நிகழும். இதுதான். இதை தவிர நம்ம அழுத்தம் வெப்பநிலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது போல் கொஷின் நம்ம லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் வந்ததுனால அழுத்தம் அதிகரித்தா ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன் அதிகரிக்கும். அந்த பர்சன்டேஜே அதிகரிக்கும், வேகமாக நடக்கும். எக்ஸ்டென்ட் டைம் வந்து வேகமாக நடக்கும். வேதிப்பரப்பு கவர்தலில் அழுத்தத்தால் அந்த அளவு மாறப்பட போகிறதில்ல. ஸோ அதனால் இல்லை, அழுத்தம் பாதிப்பு இல்லை. சரி, அதுக்கடுத்து வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த புறப்பரப்பு கவர்தல் ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன் வந்து வெப்பநிலை அதிகரித்தா ஒட்டந்தெல்லாம் நீங்கிடும். அப்போது அட்சார்ப்ஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லணும். அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது பரப்பு கவர்தல் குறையும். இதுவே வேதிப்புறப்பறக்குதுல முதல்ல வெப்பநிலை அதிகரித்தா பொதுவாக வேதிவினையை வேகம் அதிகரிக்கும்னு சொல்லுவோம்ல. அப்போ வெப்பநிலை அதிகரித்தா பரப்பு கவர்தல் முதலில் அதிகரித்து பின்னர் குறையும், முதலில் அதிகரித்து பின்னர் குறையும். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபீனாலையும் ஆல்கஹாலையும் வேறுபடுத்துங்க அப்படின்னு, இல்லது ஃபீனாலுக்கான சோதனை எழுதுங்க. டெஸ்ட் ஃபார் ஃபீனால். ஃபீனால் ரியாக்ட் வித் sodium hydroxide to form sodium phenoxide, but alcohol no reaction. ஃபீனாலில் பென்சின் டயசோனியம் குளோரைடுடன் வினைப்படுத்தினீங்கன்னா பாராஹைட்ராக்சி அசோபென்சின் கப்ளிங் ரியாக்ஷன் நடந்து டை டெஸ்ட்டு மூலமாக பாராஹைட்ராக்சி அசோபென்சின் ரெட் ஆரஞ்சு டை கிடைக்கும். அப்போ ஃபீனாலில் பென்சின் டயசோனியம் குளோரைடுடன் வினைப்படுத்தினா அந்த பாராஹைட்ராக்சி அசோபென்சின் ஆரஞ்சு சிவப்பு நிற சாயம் உருவாகிறது அப்படின்றது. ஆனால் ஆல்கஹால் அதில் வினை தராது. சரி, அதுக்கடுத்து புரோமின் நீர் சேர்க்குறோம். புரோமின் நீர் சேர்த்தா ஃபீனால் வந்து புரோமின் ஏற்றம் அடைஞ்சு 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால் 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால்ன்ற வெண்மை நிற வீழ்படிவு தரும். இதுவும் ஒரு ஃபீனாலுக்கான சோதனை தான். ஆனால் எது ஆல்கஹால் புரோமின் நீரை விட வினை புரிய போதில்லை. இந்த விஷயம் எதுக்காக சொன்னேன்னா, அனிலின் கூட புரோமின் நீர் சேர்த்திங்கன்னா வெண்ணிற வீழ்படிவு கிடைக்கும். அதே மாதிரி புரோமினேஷன் நடக்கும். 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் கிடைக்கும் அங்கே. அடுத்த ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா புக் பேக் 1 மார்க் கொஸ்டின். நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைட் நடுநிலை FeCl3 சேர்த்தா என்ன நிறத்தை தரும்? வயலட் நீல நிற கரைசலை தரும். ஆனால் இது ஆல்கஹால் தரவதில்லை. ஸோ அதனால் இது பார்த்துக்கலாம். அடுத்தது ஓரினி அமீன், ஈரணி அமீன், மூவினி அமீன் வேறுபடுத்து. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீன். ஸோ பிரைமரி அமீன்
நைட்ரஸ் அமிலம் சேர்த்தா என்ன. அதுக்கடுத்து பிரைமரி அமீனுக்கான 2 முக்கியமான டெஸ்ட்டு, ஒன்று கார்பலாமின் டெஸ்ட்டு, இன்னொன்று மஸ்டர்ட் ஆயில் டெஸ்ட்டு. அதாவது கார்பலாமின் வினை, கடுகு எண்ணெய் வினை 2. அது 2. அப்போ 3 ஈஸியாக முடிச்சிடலாம். HNO2 இது. அடுத்தது நம்ம இந்த 3 தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொம்னா அசிட்டைல் குளோரைடு போட்டால் என்ன, அடுத்து பார்த்தோம்னா ஆல்கைல் ஹாலைடு சேர்த்தா என்ன அப்படின்ட்டு 5 பாயிண்ட்டுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். நமக்கு டைரக்ட் 5 மார்க்ஸ் அதிகம் இல்லைன்றதுனால இதை நான் 3 பாயிண்ட்டோடு நிறுத்திக்கிட்டேன். ஸோ இப்போது இதெல்லாமே வினைகளாகவும் நமக்கு முக்கியமானது அப்படின்றதுனால எழுதியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி அமீன் CH3 NH2 எடுத்துக்கிட்டேன். இதை நைட்ரஸ் அமிலத்துடன் சேர்க்குறேன். நைட்ரஸ் அமிலம் அப்படின்னா N டபுள் பாண்ட் OH அப்படி வினை புரியும் போது, ஸோ இங்கே ஒரு HNO2 அந்த HNO2 நைட்ரஸ் அமிலத்தோட வினை புரியும் போது இங்கே ஒரு நீர் மூலக்கூறு நீங்கும். அதுக்கடுத்து இந்த நைட்ரஜனும் நீங்கும் பின்னர். அப்போது எதெல்லாம் போச்சுன்னு பாருங்கள். ஸோ இங்கே H2O போயிடுச்சு, அதுக்கடுத்து இந்த N2 போயிடுச்சு, மீதமாக இருக்கிறது இந்த CH3யும் போயிடுச்சு. அப்போது ஆல்கஹால் கிடைக்கின்றன இதில். ஸோ இதுவே ஈரணியை எடுத்துக்கிறோம். CH3 NH CH3 இதுவாக கூட நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். இது திருப்பி நைட்ரஸ் அமிலத்தை திருப்பி எழுதணும். ஸோ OH N டபுள் பாண்ட் O அப்படின்னா இங்கே ஒரு நீர் மூலக்கூறு மட்டும் நீங்கும். அப்போ என்ன கிடைக்குன்னா நம்ம CH3 ட்வைஸ்னால் இந்த 2 இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து NHக்கு தான் H போயிடுச்சு இல்லை, இந்த H போயிடுச்சு இல்லை, N டபுள் பாண்டு. அப்போது N நைட்ரோசோ காம்பவுண்ட், N நைட்ரோசோ சேர்மம் உருவாகிறது. இதுவே மூவினியன்னா நம்ம என்னென்னு எழுதுவோம், R3Nன்னு எழுதுவோம்ல. இந்த நைட்ரஜனாக கூட H இல்லை, இங்கே நைட்ரஜனாக கூட 2 H இருந்தது, அதனால் நீர் போய் அதுக்கடுத்து N2 போய் ஆல்கஹால் கிடச்சிது. இதில் ஒரு H இருந்து நீர் போய் நைட்ரோசோ சேர்மம் உருவாச்சு. இதில் ஹைட்ரஜனே இல்லைனால அப்போது இது காரம் H+ வாங்கிக்கும். யார்கிட்டேருந்து, HNO2 கிட்டேருந்து. அப்போது ஒரு சால்ட் கிடைக்கும். என்னென்னு, R3NH + NO2- நைட்ரைட் உப்பு கிடைக்கும். அப்போ உப்பு அதுதான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1ல் ஃபார்ம்ஸ் ஆல்கஹால், ஃபார்ம்ஸ் N நைட்ரோசோ காம்பவுண்ட், ஃபார்ம்ஸ் சால்ட். செகண்ட் கார்பலாமின் ரியாக்ஷன் பார்த்துடலாமா பாருங்கள். கார்பலாமின் ரியாக்ஷன்னா CH3 NH2 எடுத்துக்கிறோம். இதுவாக கூட குளோரோஃபார்ம் எடுத்துக்கிறோம். குளோரோஃபார்ம்ன்றது CHCl3. சரி, அடுத்தது யார் சேர்க்க போகிறோன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. ஆக்சுவலாக நம்ம 3 மூலக்கூறு எடுத்துக்க போகிறோம். சரி, இப்போ அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னா, இங்கே கவனிங்க, இந்த 3 Cl கூட சேர்ந்து 3 KCl போயிடும். ஸோ 3 KCl வெளியே போயிடும். அதுக்கடுத்து வாட்டர் மாலிகுல். ஸோ இங்கே OH, இங்கே OH, இங்கே OH இருக்குது. இங்கே ஒரு H, இங்கே 2 H சேர்ந்து 3 நீரும் வெளியேறிடும். அடுத்து பார்த்தோம்னா மிச்சம் இருக்கிறது எண்ணெய் மட்டும் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த கார்பன் இருக்குது, இந்த குரூப் இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் CH3NC. இதுதான் அப்போ கீழே எழுந்த ரியாக்டன்ட்டு. ஸோ இது வினை புரிஞ்சு உருவாகக்கூடிய விளைபொருள் இதுதான். ஸோ இதுதான் கார்பலாமின் வினை. கார்பலாமின் வினை ஒரு முக்கியமான வினை. ஸோ வேறுபாடுலேயும் கொடுத்துருக்கோம். அப்போது பிரைமரி அமீன் மட்டும் அந்த கார்பலாமின் உருவாகும். அதாவது மெத்தில் ஐசோசயனைடு உருவாகும். CH3NC ஆல்கைல் ஐசோசயனைடு RNC கிடைக்கும். CN சயனைடு, NCனா ஐசோசயனைடு.
ஆனால் செகண்டரி டெர்ஷரி ஈரணிய மூவினி அமீன்கள் இந்த வினைக்கு உட்படுவதில்லை. சரி, அடுத்தது மூணாவது கடுகு எண்ணெய் வினை. கடுகு எண்ணெய் வினையில் ஸோ CH3 NH2 எடுத்துக்கிட்டோம். இதுவாக கூட நம்ம CS சேர்க்குறோம். அப்போ CS2 வந்து C டபுள் பாண்ட் S டபுள் பாண்ட் S அப்படி எடுத்த வினைப்படி இன் ப்ரெசன்ஸ். அப்போது இதில் வந்து ஒரு பிணைப்பு உடைக்கப்பட்டு இதில் வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். ஒரு H இங்கே இருக்குது அப்படின்னா இந்த H இங்கே சேர்கிற மாதிரியும் இந்த குரூப்பு இங்கே சேர்கிற மாதிரியும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது ஒரு இடைநிலை கிடைக்கும். ஸோ CH3 NH C டபுள் பாண்ட் S இங்கே SH. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம HgCl2 சேர்க்குறோம். அப்படி சேர்த்தோம்னா இந்த H இந்த H சேர்ந்து இந்த Cl கூட சேர்ந்து HCl போயிடும். 2 HCl நீங்கிடும். அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஒரு HgS போயிடும். HgS மீதம் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல CH3 என்ன இருக்குது, இந்த இடத்துல CS இருக்குது. அப்போ அதுதான் ப்ராடக்ட் என்னது. ஸோ இப்போ ப்ராடக்ட் இருப்ப CH3 NCS. அப்போது SCNனா தயோசயனைடு, இது NCSன்னு இருக்குது ஐசோதயோசயனேட்டு. சரியா? ஸோ இதுதான் கிடைக்குது. ஸ்டெப்ஸ் வந்து நான் இப்படி போய் அப்படி வந்திருக்கேன். சரி, மீண்டும் ஒரு முறை எழுதுகிறேன். புரியுதா பாருங்கள். CH3 NH2. ஸோ இதுவாக கூட டைரெக்டாக ப்ராடக்ட் எழுதணும் அப்படின்னா அதுவும் ஈஸி தான். ப்ளஸ் C டபுள் பாண்ட் S டபுள் பாண்ட் S ஃபஸ்ட் ஸ்டெப்பில் சேர்க்கை நடக்கும். CH3 NH C டபுள் பாண்ட் S சிங்கிள் பாண்ட் SH கிடைக்கும். இதுவாக கூட நம்ம என்ன சேர்க்குறோன்னா HgCl2 சேர்க்குறோம். HgCl2 சேர்க்குறோம். ஸோ அப்போ தான் நான் சொன்னேன் அந்த கான்செப்ட் பிரகாரம் இந்த H இந்த H இது சேர்ந்து HCl போயிடும். அடுத்தது இன்னொரு கலர் வச்சிடுறேன். இன்னொரு கலர் டார்க் க்ரீன் வச்சிடுறேன். டார்க் க்ரீனில் இந்த Sஸும் இந்த Hgயும் சேர்ந்து HgS போயிடும். மீதம் இருக்கிறது நான் பிளாக்கில் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே CH3 NH இருக்குது. அடுத்தது இங்கே CS இருக்குது. அப்போது CH3 N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் S கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராடக்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன் முக்கியனால தான் திரும்ப இன்னொரு முறை எழுதியிருக்கேன். சரி, அப்போது பிரைமரி அமீன் ஆல்கைல் ஐசோதயோசயனேட் ஃபார்ம் ஆகுது. ஆல்கைல் ஐசோதயோசயனேட் கிடைக்குது. செகண்டரி டெர்ஷரி வினை புரியாது, கிடைக்காது. அடுத்தது DNA RNA வேறுபடுத்து நல்லா படிச்சிருப்பீங்க. DNA ஸோ இதில் கூட இன்னும் குழப்பம் வருது. ஸோ டிஎன்ஏன்னா ரெட்டை இழை, ஸோ RNAனா ஒற்றை இழை. ஸோ டபுள் ஸ்ட்ராண்டர்ட், நாட் அ ஸ்டாண்டர்ட். சரியா? ஸ்ட்ராண்டர்ட் நாட் ஸ்டாண்டர்ட். அந்த ஆர் வரணும். STANDEDன்னு எழுதிடுறான் நிறைய பேர். நீ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற, இது ஸ்டாண்டர்ட் அல்ல, ஸ்ட்ராண்டர்ட். சரியா? அதாவது இரட்டை இழை மூலக்கூறு, ஒற்றை இழை மூலக்கூறு. சரி, அடுத்ததாக இதில் என்ன
சர்க்கரை இருக்குது அப்படின்னா டிஆக்சி ரிபோஸ், இதில் ரிபோஸ் 1 மார்க்கில் கூட வரலாம். அதுக்கடுத்து இது ரெட்டை இழைனால லாங் லைவ்டு, இது ஷார்ட் லைவ்டு, இது ஸ்டேபிள், இது அன்ஸ்டேபிள். அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய காரங்கள் அடினைன், தயமீன், சைட்டோசின், குவனைன். ஸோ இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான், இதில் இந்த தயமீனுக்கு பதிலாக யுரசில் வரும் ஆர்என்ஏவில். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின், ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். அதுக்கடுத்து இது எதில் இருக்குதுன்ற விஷயமும் இருக்குது, ரெப்ளிகேஷனை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 மார்க்னா 3 பாயிண்ட் எழுதினாவே போதும். ஸோ அதனால் ஒரி பண்ண வேணாம். 5 மார்க்னா 5 பாயிண்ட். அப்புறமா ஹார்மோன், விட்டமின்ஸ் டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹார்மோன்கள், விட்டமின்கள். ஹார்மோன்ன்றது ஹார்மோன்னா என்ன, ஒரு 2 மார்க் கொஷினாக கூட வரும். அதாவது திசுக்களால் சுரக்கப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலக்கப்படும் ஒரு வேதிப்பொருள். என்ன வேதிப்பொருள்? கரிம வேதிப்பொருள். அப்போ செக்ரிகேட்டட் பை டிஷ்யூஸ் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். அதாவது நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள், அதுதான் இந்த கரிம வேதிப்பொருளை சுரக்கிறது. இது ஒரு இரத்த ஓட்டத்தில் கலந்து ஒரு செயலை நடத்துது, கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது சிக்னலிங் மாலிகுல், இன்ட்ரா செல்லுலர் சிக்னலிங் மாலிகுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளாக இன்சுலின் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துதில்ல. அப்போது ஒரு 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 செயலை நம்ம உடலில் நடக்கக்கூடிய செயலில் அது கட்டுப்பாட்டில் வச்சுக்குது. அதுதான் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோன்கள் சுரக்கப்படலைன்னா, குறைவாக சுரக்குது, அதிகமாக சுரக்குதுன்னா அதில் பாதிப்புகளெல்லாம் இருக்குது புரியும். ஆக மொத்தத்தில் ஹார்மோன்கள் என்பது என்ன அப்படின்னு ஒரு பக்கம் தெரிஞ்சுங்க. ஹார்மோன்கள் ஒரு திசுக்களால் சுரக்கப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலக்கப்படும் ஒரு வேதிப்பொருள், கரிம வேதிப்பொருள். அது உடலில் அந்த செல்களில் அந்த வினையை கட்டுப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். சரி, இதுவே விட்டமின் வாங்க. விட்டமின் டேக்கன் த்ரூ டயட், அதாவது நம்ம உணவின் மூலமாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்டைன் ஃப்ரம் டயட், அது உடலில் சுரக்கப்படலை, உற்பத்தி ஆகலை, உணவின் மூலம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உணவின் மூலம் நமக்கு விட்டமின்கள் எப்படி கிடைக்குதுன்னா உணவின் மூலம் கிடைக்கிறது. சரி, இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக அவசியம். அது கோஎன்சைமாக, துணை நொதியாக பல்வேறு செயல்பாடுகளில் பயன்படுகிறது. என்னென்ன விட்டமின்கள் இருக்குது? நமக்கு விட்டமின்கள் 2 வகைப்படும். நீரில் கரையும் விட்டமின், கொழுப்பில் கரையும் விட்டமின். ஏடிஇகே. ஸோ ஏடிஇகே இது கொழுப்பில் கரையும். நீரில் கரையத்து பியும் சியும் நீரில் கரையும், இது இதில் கரையும். ஸோ விட்டமின்களை பற்றி தெரியும். அந்த விட்டமின்களுடைய வேதிப்பெயர் என்ன, விட்டமின்களுடைய குறைபாட்டால், விட்டமினுடைய நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலை அப்படின்னா அதனுடைய குறைபாட்டால் என்ன வகை நோய்களெல்லாம் வரும் என்பதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த வகையில் நமக்கு கொஷின் உண்டு. விட்டமின் ஏ நைட் பிளைண்டர், சி ஸ்கர்வி, அதுக்கடுத்து டி நம்ம ரிக்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் படிச்சிருப்போம். கே குறைபாட்டால் ரத்தம் உறையாமல் போகிறது, அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஆன்டிசெப்டிக், டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஆன்டிசெப்டிக்னா என்ன, ரெண்டுடைய செயல்பாடுகள் ஒன்று தான். அதாவது கிருமிகளை அழிக்கும். ஸோ டு prevent the growth of microorganism. ஸோ அதுதான், ஆர் டு ஸ்டாப் த growth of microorganism. டு ப்ரிவென்ட்னு சொன்னாலும் ஸ்டாப், அதாவது அதை அழிக்க போகுது, கில் பண்ணி சாகடித்து அதனுடைய வளர்ச்சியை தடுக்க போகுது. அதுதான் டு ஸ்டாப் த growth of microorganism. பட் ஆன்டிசெப்டிக்ன்றது உயிருள்ள செல்கள் மீது, சரியா? அதாவது நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சியை தடுக்க வல்லது தான் ரெண்டுமே.
இந்த ஆன்டிசெப்டிக்னு சொல்கிறது புரைத்தடுப்பான்கள், அது உயிருள்ள செல்களின் மீது பயன்படுத்துகிறோம். கிருமி நாசினி அப்படின்னா உயிரற்ற செல்கள் மீது. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம போகிற வர பஸ்ஸுக்கு, காருக்கு, எல்லா வண்டிக்கும் நம்ம பொது இடங்கள்லாம் கிருமி நாசினிகள் தெளிச்சிருப்போம். ஈவன் இப்போ ப்ளீச்சிங் பவுடர்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். டாய்லெட்டில் ஆசிடெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லணும். ஆன்டிசெப்டிக்னால் நம்ம புண்ணு வந்ததற்கு அப்படின்னா ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுற பாருங்க, அதுதான் சரியா. போவடின், அயோடின் அப்படின்றது இது. அங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ உதாரணமாக கொடுத்துடலாம். ஸோ என்ன செய்ய போது, எங்கே அப்ளை பண்ணுறோம், என்ன உதாரணம் அப்படின்னு எழுதினாவே மார்க் கிடச்சிரும். அப்படி தான் பாருங்கள். ஸோ இது அடுத்ததாக அப்ளைட் ஆன் லிவிங் டிஷ்யூஸ். இது அப்ளைட் ஆன் நான் லிவிங் டிஷ்யூஸ். நான் லிவிங் தான் இன்அனிமேட் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆல்கஹாலு, போவடின், அயோடின் ஆர் ஈவன் H2O2. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து லாந்தனாய்டு, ஆக்டினாய்டு வேறுபடுத்து. 4வது பாடத்தில் வரக்கூடிய முக்கியமான கொஷினில் 2 5 மார்க் தான். ஒன்று இது, இன்னொன்று லாந்தனாய்டு குறுக்கும். இதில் பார்த்தோம்னா லாந்தனாய்டில் எலக்ட்ரான்கள் எங்கே நிரப்பப்படுது அதுதான் விஷயம். அப்போது லாந்தனாய்டுகளில் எலக்ட்ரான் வந்து 4f ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணுறோம், இங்கே 5f ஆர்பிட்டால். அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் எலக்ட்ரான் என்டர் இன்ட்டு 4f, அங்கே என்டர் இன்ட்டு 5f. அடுத்தது நம்ம 4 வந்து அந்த நியூக்ளியஸ்லேருந்து 1 2 3 4 5. ஸோ 4th லெவல்லே இருக்குது. அப்போ நியூக்ளியஸ்க்கு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், இதுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 4f எலக்ட்ரான் ஹையர், பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 5f எலக்ட்ரான் லெஸ்ஸராக இருக்க போகுது. அதுக்கடுத்து இந்த அயான்ஸ் பார்த்தோம்னா இது கலர்லெஸ்ஸு, இது கலர்டாக இருக்க போது. இதுலேயே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டிராஃபிக்கில் என்னென்ன கலர் வருது, டிராஃபிக்கில் என்ன கலர் வருது. ஸ்டாப்புக்கு ரெட்டு, ஸோ ரெட்டே யூஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன், ரெட்டு. அதுக்கடுத்து எல்லோ, அடுத்தது க்ரீன். ஸோ இதுதான். இப்போது இது யார் யார் இந்த கலரை கொடுக்குறாங்க அப்படின்னா U3+, அப்புறமா U4+, UO2 2+. ஸோ இதுதான் இவங்க கலரு. ஸோ இந்த கலரு வந்து 1 மார்க்கில் வரலான்றதுனால தான் அப்படியே எழுதியிருக்கேன். டிராஃபிக்கில் இருக்கிற அந்த 3 கலர் தான் இந்த 3 அயனிகள். அப்போ அயான்ஸ் வந்து கலர்டு. சரி, அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது அப்படின்னா +3. இதுலேயும் +3 இருக்குது. ஸோ ஆக்சுவலாக +2 வராது, கூட +4 +5 +6 +7 எல்லாம் இருக்குது. இதில் +2ம் +3யும் இருக்குது. அதுக்கடுத்து லாந்தனாய்ட் do not form oxocation, actinide forms oxocation. அந்த ஆக்டினைடுகள் ஆக்சோ நிற அயனியை உருவாக்கும் அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கலாம். மினரல் ஓர் டிஸ்டிங்கிஷ் பண்ணுங்கள் அப்படின்னா மினரல்ஸ் பூமியில் வெட்டி எடுக்கும்போது கிடைக்கிறது எல்லாமே மினரல் தான் சொல்ல போகிறோம். அதில் உலோகம் வந்து தனித்த நிலையில் இருக்கலாம், இல்லை சேர்ந்த நிலையில் இருக்கலாம். அப்போது minerals are obtained from earth crust by mining process in which metal may present in free state or in the form of combined state அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ஓர்ஸ்ன்னு சொன்னால் அந்த மினரல்ஸ்லேருந்து மினரல் ஃப்ரம் விச் metal can be extracted conveniently and economically are called ores. எந்த தாதுவிலிருந்து எந்த கனிமத்திலிருந்து உலோகத்தை எளிமையாகவும் லாபகரமாகவும் பிரித்தெடுக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த கனிமம் தான் தாது. ஸோ ஒரு பொருளிலிருந்து எதிலிருந்து நம்ம உலோகத்தை எளிமையாகவும் லாபகரமாகவும் பிரித்தெடுக்க முடியுமோ அதுதான் தாது. கனிமம்னு சொன்னால் எல்லாமே கனிமம். அப்போது ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், பட் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். பூமியில் கிடைக்கிறது எல்லாமே கனிமங்கள். கனிமங்கள் எல்லாமே தாதுக்கள் அல்ல. அனைத்து கனிமங்களும் தாதுக்கள் அல்ல, பட் அனைத்து தாதுக்களும் கனிமங்களாகும். எடுத்துக்காட்டு அலுமினியத்துக்கு கனிமங்கள் 2 கொடுத்துருக்கோம், களிமண்ணும் பாக்சைட்டும். ஆனால் தாது வந்து பாக்சைட் மட்டும். சரி, அடுத்த கொஷின்.
இரட்டை உப்பு அணைவு உப்பு. ஸோ ரெட்டை உப்புக்கு உதாரணம் முதல்ல ஞாபகம் வச்சுங்க. பொட்டாஷாலம், பொட்டாஷ் படிகாரம், K2SO4.Al2SO4 thrice.24H2. ஆமாம், அதுக்கடுத்து மோர் சால்ட்டு கூட இருக்குது, ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டு, கர்னலைட் அதுவும் இருக்குது. சரி, 2 உப்புக்கள் இருக்கும். அதை தண்ணியில் போட்டோம்னா என்ன ஆகும்? அது பிரிகை அடைந்து எளிய அயனிகளை தரும். அப்போது லாஸ் தேர் ஐடென்டிட்டி. அப்போது அதுதான் லாஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அங்கே டஸ் நாட் லாஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி. இது நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டு தண்ணியில் தூக்கி போட்டால் என்ன ஆகும்? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னால் என்ன மைண்டில் இருக்குது அப்படின்றது தெரியுதா பாருங்கள். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். ஸோ இதில் மெட்டலும் லிகாண்டும் இருக்கும். இதுக்கு வெளியே ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னா அதுதான் அயனைஸ் ஆகும். சம்திங் இருக்கக்கூடியது வெளியில் இருக்கிறது மட்டும்தான் அயனைஸ் ஆகும். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் டு நாட் அயனைஸ்ட் ஃபர்தர். அப்போது ஒரு அணைவு உப்பை நீரில் சேர்த்திங்கன்னா அது சிறிய நேர் அல்லது எதிர் அயனியை தரும். சிம்பிள் அயானும் காம்ப்ளெக்ஸ் அயானும் கொடுக்கும். சிம்பிள் அயான், காம்ப்ளெக்ஸ் அயான். பட் டபுள் சால்ட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் ஆல் அயான்ஸ். அப்போது எல்லா அந்த உட்கூறுகளும் அயனிகளாக பிரிக்க அடையும். அங்கே அது உட்கூறுகள் முழுமையாக அயனி ஆகத்தில், சரியா? சிறிய ஒரு அயனியும் அணைவு அயனியும் தரும். ஸோ இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் கரெக்டாக பண்ணி எழுதுங்க. ஒரு எடுத்துக்காட்டு கொடுங்க. அணைவு உப்புக்கு கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர்லேயே ஒரு அணைவு சேர்மும் இருக்கும். அதை பிடிச்சி எழுதிட்டாவே முடிஞ்சு போச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வெர்னர் கொள்கை நம்ம வேறுபடுத்தும் வகையில் தான் எழுத போகிறோம். அதில் பிரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி, ஒவ்வொரு மைய உலோகமும் 2 வகையான இணைதிறன்களை கொண்டு இருக்குது. ஸோ பிரைமரி வேலன்சின்றது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, செகண்டரி வேலன்சின்றது கோஆர்டினேஷன் நம்பரை காட்டும். பிரைமரி வேலன்சின்றது ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா பாசிட்டிவாக இருக்க போது அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணவங்க எப்பவுமே நெகட்டிவ் அயான்ஸாக இருக்கும். அப்போது பாசிட்டிவ் அயான்ஸ், அதாவது பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடிய பிரைமரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் காம்பன்சேட்டட் பை சாட்டிஸ்ஃபைட் பை ஒன்லி நெகட்டிவ் அயான்ஸ். கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லக்கூடியது அது நியூட்ரல் மாலிகுலாக இருக்கலாம், நெகட்டிவ் அயானாக இருக்கலாம், பாசிட்டிவ் அயானாக இருக்கலாம். ஸோ அதுதான் லிகாண்ட்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். அடுத்தது இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்கிறது தான் செகண்டரி வேலன்சி, கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியே இருக்கிறது தான் அந்த பிரைமரி வேலன்சி. அப்போ பிரைமரி வேலன்சி வந்து அயனைசபிள், செகண்டரி வேலன்சி வந்து நான் அயனைசபிள். பிரைமரி வேலன்சி வந்து சும்மா அந்த பேலன்ஸுக்காக இருக்குது, அது வந்து அயனைசபிள்னு சொல்லிட்டேன். அப்போ அது நான் டைரக்ஷனல். ஆனால் லிகான்ஸ் வந்து அந்த மெட்டலுக்கு அந்த புறவெளியிலனா அந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து ஜாமெண்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அது ஓரியன்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போது டைரக்ஷனல் இன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுதான் அப்போது ப்ரைமரி வேலன்சி வந்து டாட்டட் லைனில் போடுவோம். அப்போது அது லூஸ்லி பவுண்ட் வித் நியூக்ளியஸ். பட் செகண்டரி வேலன்சி ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் இருக்கும். அது வந்து ஸ்ட்ராங்லி ஆர் ஃபிர்ம்லி பவுண்ட் வித் த நியூக்ளியஸ். பவுண்ட் வித் நியூக்ளியஸ் மீன்ஸ் மெட்டல் அயான். அதுக்கடுத்து கஸ்டலின் அமாஃபஸ் சாலிட். கஸ்டலின் சாலிட்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து இந்த டோட்டல் கிறிஸ்டல். ஸோ ஆர்டர் வந்து சரியான முறையில் இருக்கும். அப்போது ஆர்டர் அதாவது லாங் ரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அந்த கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிகல்ஸ். சரியா? கான்ஸ்டியூண்ட்ஸ் அப்படின்னா உட்கூறுகள் வந்து ஒழுங்காக படிகம் முழுவதுக்கும் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கும். பட் அமாஃபஸ்ன்னு சொல்லும் போது ஷார்ட் ரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். குறைந்த எல்லையில் ஒழுங்காக இருக்கும், அதுக்கடுத்து வேறு இடம் மாறி இருக்கும். அதுதான். அதுக்கடுத்து இது கிறிஸ்டலின்னு சொல்லும் போது டெஃபினட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வந்து நாட் அ டெஃபினட் ஸ்ட்ரக்சர். சரியா? அப்போது அது வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும். அதுக்கடுத்து அந்த முக்கியமான ஒரு டேர்ம் அலோட்ரோபி, ஐசோட்ரோபி. ஐசோனா சேமு. அப்போது அந்த ஐசோட்ரோபிக் நேச்சர் இருக்கும். யார்? அமாஃபஸ். கிறிஸ்டலின் வந்து அனைசோட்ரோபி நேச்சர். அனைசோட்ரோபினா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஐசோட்ரோபினா சேம் இன் ஆல் டைரக்ஷன்.
ஸோ அதுதான் சொல்லுவோம். அதுக்கடுத்து ஆக்சுவலாக கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் தான் ட்ரூ சாலிட்ஸ்ன்னு சொல்கிறோம், உண்மையான படிகங்கள். அது வந்து போலியான படிகங்கள், ஷூடோ சாலிட் ஆர் சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ். எக்ஸாம்பிள் இது சோடியம் குளோரைடு, அது வந்து ரப்பர் இல்லை கிளாஸ் எல்லாம் சொல்லலாம். ஸோ கடைசி கொஷினாக இந்த கொஷினை கொஞ்சம் பாருங்கள். கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் இதை தண்ணியில் தூக்கி போட்டால், ஸோ ஒரே ஒரு உதாரணம் இது தேவைன்றதுக்காக இதை கொடுத்துருக்கோம். இதை தண்ணியில் போட்டால் எப்படி பிரியும்னா 4K ப்ளஸ் பிரியும், மீதம் Mn Cn 6 4 மைனஸ்ன்னு பிரியும். ஸோ இதுதான். அப்போ இது கேட்டியானு, இது ஆனியான். சரி, இப்போது இதில் என்னென்ன கொஷின் கேட்குறாங்க, அது என்ன சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்லாம் கேட்குறாங்க. அப்போ இது முதல்ல அந்த ஆன்லைன் பண்ணிடலாம். இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இதுதான் லிகாண்டு அப்படின்ட்டு. சரி, இப்போது இந்த சார்ஜ் கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ப்ளஸ் 6 சைனைடு இருக்குது, -1 சைனைடு வந்து -1. தலை மேலே வந்து அதை அயனைஸ் பண்ணால் -4 இருக்குது. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா x -6 = -4. அப்போ x = இந்த -6 அந்த பக்கம் போனால் +6 -4. அப்போ x = +2 வரும். அப்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. அப்போது இப்போது பாயிண்ட்ஸை எழுதிடலாமா பாருங்கள். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Mn +2, Mn +2. சரி, முடிஞ்சது. அதுக்கடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2. கோஆர்டினேஷன் நம்பர்னால் இந்த மேக்னஸாக கூட எத்தனை லிகாண்ட் இணைஞ்சிருக்காங்க, 6. அப்போ அதுதான் 6. 6மே யூனிடென்டேட் லிகாண்டு. சரி, என்ன லிகாண்டு அப்படின்னா Cn- லிகாண்டு. அது என்ன லிகாண்டு? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், பவர்ஃபுல் லிகாண்ட், வலிமையான ஈனி, பலமான ஈனி. அப்புறமா இது என்ன வகையிலான காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா Mn2+ வந்து என்ன கான்ஃபிகரேஷனா D5 இருக்கும். D5 வச்சு இப்போ இந்த மொத்தமே ஃபில் பண்ணிட்டேன். திரும்ப நான் வெளியே போயிட்டு வரேன். சரி, அப்போது Mn+2 அப்படின்னா D5ன்னு சொன்னேன். அப்போ அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங்கில் இப்படி தான் படம் வரைஞ்சிருப்போம். இது அதுக்கடுத்து இது 2ஆக பிரிய போகுது. இப்போது நம்ம எலக்ட்ரான், நம்மக்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் உங்கள்கிட்ட இருக்குங்க? 5 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 5 எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகுனா, இது வந்து சயனோ லிகாண்டு, பவர்ஃபுல் லிகாண்டு. அப்போ பவர்ஃபுல்னால் ஸோ இந்த ஸ்ப்ளிட்டிங் லெவலு இங்கே படம் நான் சின்னதாக வரைஞ்சிருக்கேன். இது வந்து அதிகமாக பிரிஞ்சிருக்கும், சரியா? அதிகமாக. அப்போது எது டெல்டா-O அதிகமாக இருக்கும், பேரிங் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகும் அப்படின்னா இங்கே ஃபில் ஆகும். 1 2 3 4 5 இப்படி ஃபில் ஆகும். ஈவன் இப்படி ஃபில் ஆன பிறகு கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பேர்டு இருக்குது. ஸோ அன்பேர்டு இருக்கிறதுனால பாராமேக்னெட்டிக். ஸோ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும் தெரியுமா? T2G5Eg0 அப்படின்னு எழுதணும். அதாவது T2Gயில் 5 எலக்ட்ரான் இருக்குது, Eg மேலே இருக்கிற அந்த Eg ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் இல்லை. இதுதான் Eg, இது T2G. ஸோ தேங்க்யூ. டிஃப்ரென்ஸ் கொஷின்னு ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் டைமண்ட், கிராஃபைட் இருக்குது. டைமண்ட் வந்து ஹார்டு ஒன்று, கிராஃபைட் வந்து சாஃப்ட் ஒன்று. டைமண்ட் வந்து இன்சுலேட்டர், நான் கண்டக்டர், பட் கிராஃபைட் கண்டக்டர். டைமண்ட் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். இது வந்து கிராஃபைட் வந்து ஹெக்ஸகோனல் ஸ்ட்ரக்சர், sp2 ஹைப்ரிடைசேஷன். யூசஸ் பார்த்தோன்னா டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் அப்படின்ற மாதிரி அது கண்ணாடியை துளையிட பயன்படும், கண்ணாடி அறுக்க பயன்படும், கட்டிங் கிளாஸ், லூப்ரிகண்ட்டாக யூஸ் ஆகும் கிராஃபைட். இதை தவிர ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் இருக்குது.
ஒயிட் பாஸ்பரஸ் வந்து இக்னிஷன் டெம்பரேச்சர் வெரி லோ, அதாவது அதனுடைய எரியூட்டு வெப்பநிலை மிக குறைவு. சோப் பாஸ்பரஸுக்கு அந்த எரியூட்டு வெப்பநிலை அதிகம். ஸோ இக்னிஷன் டெம்பரேச்சர் ஹை. அடுத்து பார்த்தோம்னா ஒயிட் பாஸ்பரஸ் வந்து டாக்ஸிக் ஒன், பட்டு ரெட் பாஸ்பரஸ் வந்து நான் டாக்ஸிக். அதுக்கடுத்து இதனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் P4 ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர், அது வந்து லிங்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஓரியன்டில் சொல்லலாம். லுமினஸ், நான் லுமினஸ், அந்த அந்த பாஸ்பரசன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதை எழுதிடலாம். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. நல்லா படிங்க. குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் வேறுபடுத்துக்க வருமா அப்படின்னா, குளுக்கோஸுக்கும் ஃப்ரக்டோஸ்லேயும் 4 பாயிண்ட்டு சேமாக இருக்கும். குளுக்கோஸ் வந்து ஒரு ஆல்டோஸு, ஃப்ரக்டோஸ் வந்து ஒரு கீட்டோஸு. குளுக்கோஸு ரெடியூசஸ் டாலரன்ஸ் ரீஜன், பட் ஃப்ரக்டோஸ் ஆக்சுவலாக அது ரெடியூஸ் பண்ணாது. நம்ம அந்த டெஸ்ட்டில் கொடுத்துருக்க மாட்டோம். அதுதான் விஷயம். தேங்க்யூ.